ஸோ இனிமேல் சிக்கன் மட்டன் இப்படி எது வாங்கினாலும் இந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3/4 கிலோ அளவுக்கு கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 தக்காளி போல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சால் நல்லா இருக்குமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நான் வீட்டிலே ரெடி பண்ண கறி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா அல்லது பிரியாணி மசாலா, கரம் மசாலா இப்படி எந்த மசாலா இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, கூடவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எதையுமே நம்ம வதக்கணும் தாளிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாதுங்க. அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறோம். கடைசியாக தேங்காயில் கொஞ்சம் முழு மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் இதை சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நமக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ தேங்காய் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்து விட்டு இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒருவேளை பத்தலைன்னா நம்ம கிரேவி ரெடியாகி வந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிலருக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நல்ல கெட்டி பதமாக இருந்தால் பிடிக்கும். கெட்டியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வேணான்றவங்க சேர்க்காமல் விட்டுறலாம். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கறி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இப்போ 8 விசில் விட்டதுக்கப்புறமா இந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் கிரேவி நமக்கு எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குதுன்னு. பார்க்கவே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுறதுக்காக கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கும் போதே தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சுண்ட விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சலாவோ தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கறி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தாளிக்காமல் வதக்காமல் செஞ்சால் கிரேவி நல்லா இருக்குமா, பச்சை வாசனை அடிக்குமா, சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டெஃபினட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு செய்முறைங்க அது. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால் டென்ஷனே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.